ஆண்டவர் நோ சொன்ன காரியத்துக்கு நம்ம திரும்ப திரும்ப போய் கேட்கும் போது அவர் எஸ் சொல்லிடுவார். ஆனா அந்த எஸ் சொல்லிட்டு விட்டுருவார். ஆண்டவர் என் வாழ்க்கையில எஸ் சொல்லிட்டு என்ன விட்டுருவீங்கன்னா எஸ்ஸே வேண்டாம். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியும்? எஸ் சொல்லிட்டு விட்டுருவாருன்னா விக்கிரகங்களை வழிபடுவது கர்த்தருக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காது. நாகமான் எலிசாட்ட சொல்லுவார், நான் அவரை தான் சேவிப்பேன், ஆனா எனக்கு வேற ஆப்ஷன் இல்லை, ராஜா கூட இருக்கிற சீரியா நாட்டு ராஜா, அவர் கோயிலுக்கு போகும்போது நானும் என்ன செய்தான் ஆகணும், போய் தான் ஆகணும். எலிசா சொல்றாரு ஓகே அப்படின்பாரு. அதோட முடிஞ்சு. நாகமானுக்கும் எலிசாவுக்கும் இருக்கிற உறவு அதோட முடிஞ்சு போயிட்டான். அவன் போற வழியில யார் கூட போனா தெரியுமா? கேயாசி போனான். அதனாலதான் நீங்க நல்ல கவனிச்சு, அவன் கொண்டு வந்த பொருட்களை யார் வாங்கல தெரியுமா? எலிசா வாங்கல. ஏன்னா அந்த ட்ராக் வேற, அவன் சூழ்நிலை இப்படி. ஓகே முடிஞ்சது, ஓகே ஓகேப்பா ஓகேப்பா போ. அவன் கேட்ட காரியம் கிடைத்தது, ஆனா அதோட விட்டாரு, முடிஞ்சு. சில நம்ம என்ன நினைக்கிறோம், எனக்கு அவர் தானே தந்தார். அவர் தந்தார், எப்படி தந்தார்? மனப்பூர்வமா தந்தாரா இல்ல மனம் பருந்தி நீ போ அப்படிங்கிறார். உடனே இந்த பிள்ளைய என்ன வெயிட் பண்ணிருக்கணும்ல, ஆண்டவரே நேத்த பையன் போண்டான்னு சொன்னீங்க, ஆண்டவரே கேட்டிருக்கணுமா? இல்ல, காலமே எழுது, எப்பா எப்பா நானும் நேத்து நைட்டு ஃபுல்லா திறந்து பார்த்தேன், போகாத போகாத போகாதன்னு வந்துச்சு. அவன் எடுத்து பார்த்தேன், நீ போ, உன்னோடு நான் இருப்பேன், ஓடு. ஒரே ஓட்டம். ஆமே. ஆனா அடுத்த அவசரம் பார்க்க மறந்துட்டாங்க. நீ தண்ணீரை கடக்கும் போது, நீ அக்னியில் நடக்கும் போது, அதை விட்டுட்டாங்க. நேத்து நோண்டாரு, இன்னைக்கு எஸ் சொல்றாருன்னா நான் வெயிட் பண்ணணும். தேவன் ஒரு விசை சொன்னதை அடுத்த விசை மாத்திரவர் கிடையாது. யோபு வாழ்க்கையில சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? அவரோ வென்றார், ஒரே மனமா இருக்கிறார்.